பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து மார்க்கெட் ரோட்டில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக மோடியை தாக்கி பேசினார். அப்படி என்ன தான் பேசினார்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து செல்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் திட்டத்தை கொடுத்து அதனால் மக்கள் நன்மை பெற்றிருந்தால் சரியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நேராக விமானத்திலிருந்து வந்து இறங்குறாங்க. அதன் பிறகு ரோட்டில் ரோடு ஷோ போகிறாங்க. இதனால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரண மக்களா? அறிவுத்திறன் படைத்த மக்கள். தமிழகத்தில் ஒருபோதும் இவர்கள் நினைப்பது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர் ஆனை மலையாறு நல்லாற்று திட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறுகிறார். இது தமிழக அரசும் கேரள அரசும் இரு அரசுகளும் சேர்ந்து பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனையாகும். ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற பாடுபட்ட அரசு என்னுடைய அரசாகும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை என்றால் காங்கிரஸ் ஆட்சி. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்தை பாரதிய ஜனதா தலைவர் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுக்க முடியும்? இதற்கு மத்திய அரசு தலையிட்டு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவாகும். காவிரி நதிநீர் பிரச்சனையில் சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்வு பெற்றோம். காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் கூட தீர்ப்பளித்தது. ஆனால் மத்தியில் ஆளும் அரசு ஒத்துழைக்கவில்லை. கூட்டணியில் இருக்கும் போதே காவிரி பிரச்சனை தீர்க்காத நீங்கள் இந்த பிரச்சனையாக தீர்க்க போகிறீர்கள்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க, விவசாயிகளை ஏமாத்துறாங்க பாருங்க என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருந்தது. அப்போது அங்கு இருக்கும் முதல்வர் நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது அணை கட்டப்படும் என்று சொன்னார். அப்போதெல்லாம் அண்ணாமலை வாய் திறந்து பேசவே இல்லை. சட்டப்படி மேகதாது அணை கட்டக்கூடாது என்று ஏன் சொல்லவில்லை? இப்போது காங்கிரஸ் ஆட்சி உள்ளது. இப்போது மேகதாது அணை குறித்து சொன்னால் தேர்தலில் தங்களுக்கு சுணக்கம் ஏற்பட்டு விடுமோ என்று தயங்குகின்றனர். இல்லை, ஒரு தலைவர் இருக்கார். அவர் விமானத்தில் ஏறும்போது பேட்டி கொடுப்பாரு, இறங்கும்போது பேட்டி கொடுப்பாரு. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். பேட்டி கொடுப்பது தான் அவரின் வேலை. பேட்டி கொடுத்து அரசியல் செய்யலாம் என்று பார்க்குறார். டெக்னிக்காக பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைக்க நினைக்கிறார். வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஈடுபடாது. கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியை நேரடியாக எடப்பாடி தாக்கி பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.